Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் தம்புலால தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ தம்புலாவோட ஒரு பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த தம்புலா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் பிச்சா தான் இருக்கு. இதுல ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் இதுல ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணவும் சரி, செகண்ட் பவுல் பண்ணவும் சரி, ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 180+ அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 8 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவலா தான் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கு. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் சூஸ் பண்றாங்க. இங்கே பார்த்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்ல ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அதுல நாங்க எந்த பிளேயர் வைஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நாங்க டெலிகிராம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, அடுத்ததா வெனுர்களை பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 176 அப்படிங்கறது அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் தான் 209க்கு 5 விக்கெட் அப்படிங்கறத அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா 89க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா இந்த வெனு இப்ப ரீசெண்ட் வைஸ்ல எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா வெனு பிச்சு பேட்டிங் பிச்சா இருக்கு. அதுல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இதுல லாஸ்ட் 5 T20 ரெக்கார்டா பார்க்கும்போது 180 ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜா அடிச்சிருக்காங்க. இதுல ஓவராலா 55 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் 25, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. பட் இந்த ரீசெண்டா ஒரு 3 மேட்சை கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட்டிங் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண இந்த ஃபாஸ்ட் பவுல் அந்த மிடில் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய சரி அந்த பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். ஓகே, இந்த வெனுல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா பிளிப்ஸ் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அதுல 60 ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காங்க. 10 நிமிஷங்க 5 மேட்ச பிளே பண்ணி 45ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். குசல் பெரேரா 5 மேட்ச பிளே பண்ணி 35ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காங்க. இதுல பவுலிங் ஆப்ஷன்ல தீக்ஷனா 5 மேட்ச பிளே பண்ணி மேட்சுக்கு 1.5 கிட்டத்தட்ட ஓவராலா 2 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காரு. அஸ்லங்கா சேம் அதே மாதிரி மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஹெட்விட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஹெட்விட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல நியூசிலாந்து பாத்தீங்கன்னா 13 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா 9 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா நியூசிலாந்து தான் ஹெட்விட்ல ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்ததா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு கம்மியான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல் ஆப்பா தான் இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன் இந்த ஆப் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங்ல யார் யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 10 நிசங்கா, குசல் மெண்டிஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. குசல் மெண்டிஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பெர்னாண்டோ, பெரேரா, அசலங்கா, கமுன் மெண்டிஸ், அசரங்கா, துனித் வல்லர்கே, தீக்ஷனா, பத்ரிநாத் அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷனா இருக்கு. அடுத்ததான் நியூசிலாந்து டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயரோட பொறுத்த வரைக்கும் மிட்சல் பாத்தீங்கன்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ராபின்சன். ஸோ மிட்சலும் ராபின்சன் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. வில்லியங், நிக்கோஸ் அண்ட் ஹென்ரி நிக்கோஸ், சாம்ப்மேன், கென் பிளிப்ஸ், மிச்சல் ஸ்டார்னர், நாதன் ஸ்மித், ஃபெர்குசன், ஜோதி அண்ட் ஜாக்கப் டஃபி. ஸோ இவங்க தான் நியூசிலாந்து டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்
இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம் இருக்க பிளேயர்ஸோட ஆப்ஷன் வைஸ்ல வந்து நம்ம பாத்துருவோம். ஓகே, இப்போ அடுத்ததான் ரெண்டு டீம் கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துரும். ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்க பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துரும். இதுல டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா குசல் மெண்டிஸ். குசல் மெண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்டர்ல பேட்டிங்கும் வந்து வந்துடுறாரு. இவரோட ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ரெக்கார்ட் தாங்க வந்து வச்சிருக்காரு. ஸோ பர்டிகுலரா செகண்ட் பேட் பண்ண நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இப்போ விக்கெட் கீப்பிங் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்லுமே குசல் மெண்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 25+ ரன், ஓவரால் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4, ஓவரால் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், சாரி 24+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கிடைக்கக்கூடிய பர்டிகுலர் 30+ ஃபேண்டசி பாயிண்ட், விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய 24+ ஃபேண்டசி பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு குசல் மெண்டிஸ் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ குசல் மெண்டிஸ் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த டபுள் ஆப்ஷன் வைஸ்ல பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமூன் மெண்டிஸ் வந்து இருக்காரு. சோ கமூன் மெண்டிஸ் பவுலிங் ஆப்ஷன் வைஸ்ல 5 மெயின் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. இதுல 6th பவுலிங் ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸே வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு மெயின் பவுலர்ஸ்லயே 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போறாங்க. சோ 4வது ஸ்பின்னர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இன்கேஸ் எனி ஒன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கோர் கொடுத்துட்டு இருக்காங்க, விக்கெட் எடுக்காம ஒரு 2 ஓவர் அதிகபட்ச ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ஓவர்ஸை கம்மி பண்ணி கமூன் மெண்டிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி கமூன் மெண்டிஸ் ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது என்னை பத்தி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் வந்து இருக்கு. ஸோ அவர் அந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க வேணாம். அடுத்த டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அசரங்கா. ஸோ அசரங்காவை பொறுத்த வரைக்கும் அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்ல விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். சோ 2 விக்கெட்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன் கேஸ் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் ஒரு குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கணும். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படி வச்சுட்டாலும் டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு அசரங்கா. இன்கேஸ் பேட்டிங் ஆடுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் பவுலிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எப்படி பார்த்தாலும் அவர் ட்ரீம் டீமுக்குள்ள கண்டிப்பா வந்து வந்துருவாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு அசரங்கா. ஸோ அடுத்த டபுள் ஆப்ஷன் வைஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஸோ சிங்கிள் ஆப்ஷன் வைஸ் தான் இருக்காங்க. இதுல பத்தும் நிசங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 3 மேட்ச்ல செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காருன்னா பேலன்ஸ் இருக்க 7 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. இந்த வெனுவுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60+ ரன் அப்படிங்கிறத ஒரு ரெக்கார்டா வச்சிருக்காரு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் பிளே பண்ணி ஆவரேஜ் ஸ்கோர் 60 அப்படின்னு வச்சிருக்காரு. சோ ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ ரன்ல அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சில மேட்ச்ல 100+ ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. நம்ம இவர்கிட்ட இருந்து ஆவரேஜா ஒரு 30+ ரன் கிடைச்சா போதும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் டீம்ல பாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ 10 நிமிஷங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. அந்த கேட்சஸ் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஆகட்டும், வேற அதர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஆகட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கேட்சஸ் மூலம் வேணா எதிர்பார்க்க முடியாது. கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ இவர் பேட்டிங் இருந்து மட்டும் மினிமம் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சாலும் அப்படி அடிச்சா மட்டும் தான் இவரால ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அதனால சொல்ல பதுல் நிசங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாரு ஒரு ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர் ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பெர்னாண்டோ. சோ பெர்னாண்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட ஒரு 2% தான் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், நான் ரிஸ்க் எடுக்கிட்டேன், போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயர் ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த இடத்துல பதுல் நிசங்கா பெர்னாண்டோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கரேபியன் பிரைம் ரீசெண்டா அவர் பிளே பண்ண எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. ஆவரேஜ் ஒரு 25+ ரன்ங்கிறது T20ல ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. சோ ஒரு ஆவரேஜா இந்த மேட்ச் ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 6 பவுண்டரி அடிச்சா கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து 50+ மேனேஜ்மெண்ட் நெருங்கிடும். ஒரு 45+ ரன் அடிச்சிட்டாலும் இவரு ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறது. ஆவரேஜா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படியே எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவுக்கு அந்த பவுண்ட் லாங் ஆஃப்ல வந்து கேட்சஸ் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். திரும்ப சொல்றேன், லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர் நான் பிக் பண்ணி வச்சீங்கன்னா அதுல பெர்னாண்டோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா குசல் பெராரோ. குசல் பெராரோ பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க.
பதுனு சங்கம் எப்படி ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோ இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரோ அதே மாதிரிதான் குசல் பெரேரா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இவர் செகண்டா பேட் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன்ங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். காரணம் சோ 2 விக்கெட் ஏற வந்து ஒரு 3 விக்கெட் இறந்துருச்சுன்னா அந்த இடத்துல குசல் பெரேரா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரை நின்று பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசா பவுண்டரி சிக்ஸ் ட்ரை பண்ணாம சிங்கிள்ஸை மேக் பண்ணியாச்சும் அந்த கடைசி வரை கிரவுண்ட்ல வந்து நிப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது குசல் பெரேரா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா அசலங்கா. சோ அசலங்காவை பொறுத்த வரைக்கும் ஓடிஐக்கு நல்ல ஒரு ஆக்டான பிளேயர். ஓடிஐனாவே மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பார். பட் T20 பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருப்பாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு. கிட்டத்தட்ட 4 பேட்ஸ்மேன் இருக்காங்க. அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் அசலங்கா வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்கு மேல வர ஆரம்பிச்சா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா விட்டு நம்ம ஒரு 25+ ரன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ அது ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்பு இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்ல. கேப்டன்ஷிப் தான் பண்றதுனால அந்த ஸ்கொயர் பவுண்டரியில நிக்கணும். சோ பவுலர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால நியர்பைல நிப்பாரு. சோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி கேட்சஸ் கிடைக்கும்ங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ ரொம்ப ரொம்ப நான் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா வேணா அசலங்கா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கமுன் மெண்டிஸ். சோ பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. மினிமம் 5 மெயின் பவுலரோட போறாங்க. இதுல ஸ்பின்னர்ஸ் 2 ஸ்பின்னர் தான் இருக்காங்க அப்படின்னா கமுன் மெண்டிஸ் அவர் போல் பண்ற வாய்ப்புகள் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலரோட போறாங்க. சோ லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு 3 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னரோட போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கமுன் மெண்டிஸ் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. அதர்வைஸ் கமுன் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஓகே, அடுத்ததா அசலங்காவை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். இதுல துனித் வெள்ளலுக்கு தீக்ஷனா 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா என் டீம்ல போத் இன்னிங்ஸ்ல இப்ப வந்து கொடுப்பேன். இல்ல தீக்ஷனா போத் இன்னிங்ஸ்லுமே 2 அதிகபட்சம் 3 விக்கெட்டுங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். சோ அவரோட ரீசென்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும், ரீசென்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணதா இருக்கட்டும், எல்லா மேட்ச்லயுமே ஒரு பவுலிங் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்க பிச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படி 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ இதுல வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருந்தாரு. சோ லாஸ்ட் பிளே பண்ண கரீபியன் பிரீமியர் லீக் இருக்கும் எல்லாத்துலயுமே பவுலர் பேட்ஸ்மேன் வந்து ரொம்பவே திறனடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னா தீக்ஷனா தான் சொல்லணும். ரீசென்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. சோ துனித் வெள்ளலுக்கு செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 அதிகபட்சம் 3 விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ என்னோட பர்சனல் டீம்ல நான் துனித் வெள்ளலுக்கு போத் இன்னிங்ஸ்ல அவர் எப்பட வந்து கொடுத்து பார்ப்பேன். அடுத்ததா மைஸ் பத்ரினா அண்ட் பெர்னாண்டோ 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. அதே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா பெர்னாண்டோக்கு வேணா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பத்ரினா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவ் பிளேயரா இருக்க மாட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு பத்ரினாவை பொறுத்த வரைக்கும். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அஸ்தோ பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே யூஸ் பண்ணிட்டு 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ 1 விக்கெட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த விக்கெட்டும் ஸ்டெம்பிட் பண்ணிட்டாரு. கேச்சஸ் மூலமா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த விக்கெட் மூலமா வந்து கிடைச்சிடும். அண்ட் டீம்ல கூட 4 கிட்ட ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு பெர்னாண்டோ நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ செகண்டா பவுல் பண்ணும்போது 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ண வேணாம். பெர்னாண்டோக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஓகே, அடுத்ததா நியூசிலாந்து டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். சோ டாப் 6ல கூட டபுள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா மிட்சல் ஹெட் அண்ட் பிலிப்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுல மெட்சல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு 2% அவர் தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட் கீப்பிங்ல வராரு. இவர் 2% பிக் பண்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் இதுவரையும் அவர் T20 இன்டர்நேஷனல் அளவுக்கு T20 மேட்ச் வந்து பிளே பண்ண கிடையாது. சோ ஓவராலா அந்த லோக்கல் மேட்ச் சம்திங் அந்த மாதிரி மேட்ச் தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. பட் அதுலயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பேட்டிங்ல T20 மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25-30 இந்த மாதிரி தான் ஸ்கோர் வந்து ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் நான் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன் அப்படின்னா இந்த நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் மெட்சல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அது இவருக்கு வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. இன்னொரு பிளஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்தாரு, அது இன்னொன்னு. சோ பேட்டிங்ல வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட ஒரு 4 சேர்த்து ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து வந்து கிடைச்சிடும்.
அண்ட் பவுலிங்ல ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும் போது ஸோ மிச்ச சில விக்கெட் கீப்பிங் கண்டிப்பா ஒரு 2 or 3 கேஜஸ் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்குது அப்படின்னா ஓவராலா ஒரு 50+ பார்ட்டிசிபென்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாரு மிச்சல் ஹேவை பொறுத்த வரைக்கும். ஸோ மிச்சல் ஹேவை பொறுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பட் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. ஒரு டிஃபரன்ஸிபிக்கா ட்ரை பண்ணி இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் பவர் பிளே யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு விக்கெட் கீப்பர் கிடைச்சிருச்சுன்னா யாருமே பிக் பண்ணல, ரொம்ப ரொம்ப கம்மியா பிக் பண்ணிக்கிறனால இவர் உங்களை டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்குன்னா வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்த டபுள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளென் பிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆகல யார் யாருக்கு என்னென்ன ஆசோசியேஷன் இருக்கும் பார்த்துருவோம். ஸோ மிச்சல் ஸ்டார்னர் அவரோட 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. ஃபர்கியூசன் அவர் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. இசிஸ் சவுதி 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. ஜாக்கப் டாபி அவரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை நாதன் ஸ்மித்தும் அண்ட் பிப்ஸும் வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 16 ஓவருமே பேலன்ஸ் இருக்க 4 பேருமே 4 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் போல் பண்றாரு. ரைட் ஆம் ஆஃப் பிரேக் போல. ஸோ நல்லாவே விக்கெட் கேப்சர் உள்ள ஒரு பிளேயரா தான் இருக்காரு. டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும் மோடி மேட்ச் எந்த மேட்ச் ஆனாலும் நல்ல ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ செகண்டா போல் பண்றாரு. அதாவது நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கிளென் பிப்ஸ் வந்து பேட்டிங்ல இருந்து ஸோ 5 பிளேயர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 விக்கெட் விழுந்துருச்சு. கடைசி அந்த 5 ஓவர்ல பேட்டிங் வராரு அப்படின்னா ஒரு 15+ ரன் ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட் 2 ஓவர் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25 டீம்ல கூட 4 29 ஓவரால இவர்கிட்ட நம்ம 50+ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் கேட்சஸ் கிடைக்கிற ஒரு 8+ பார்ட்டிசிபென்ட் ஒரு ஆவரேஜா நம்ம ஒரு கேட்சஸ் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்போம். அதுக்கு மேலும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கேட்சஸ் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணுவோம். 8+ கேட்ச் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஸோ கிளென் பிப்ஸ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த டபுள் ஆப்ஷன் வைஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்னர். ஸோ மிச்சல் ஸ்டார்னர் டாப் பிளேயர்லயே ஒரு 6 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஓவருமே அந்த 6 பிளேயருமே வந்து பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்னருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஸோ பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட்டுங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒர்த்மான பிளேயர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காரு மிச்சல் ஸ்டார்னர் பொறுத்திருக்கும். ஸோ பேட்டிங் ஆர்டர் கிடைக்கலனாலும் மிச்சல் ஸ்டார்னர் ட்ரீம் டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் வச்சாலும் ஒரு 50 டீம்ல கூட ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 54+ பார்ட்டிசிபென்ட் பவுலிங் இருந்தும் ஸோ ஒரு ஃபீல்டிங் கொஞ்சம் லாங்கா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ ஒரு கேச்சஸ் ஏன்னா நம்ம வந்து அதிகமா எல்லா கேச்சஸும் சொல்ல வேணா ஒரு கேச்சஸ்ங்கும் போது ஒரு 8 கிட்டத்தட்ட ஒரு 65+ பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மிச்சல் ஸ்டார்னர் பொறுத்தவரைக்கும். இன்கேஸ் கடைசி ஒரு 3 ஓவர்ல மிச்சல் ஸ்டார்னர் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட்ங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 டீம் கூட 4 ஓவரால ஒரு 75ல இருந்து ஒரு 80+ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபின்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட தான் அந்த பவர் பிளேவை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு குயிக் ஃபயரா வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு அக்ரெசிவ் பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு டிம் ராபின்சன். ஸோ டிம் ராபின்சனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர் வந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ 30ங்கிறது ஒரு 30-40 சிக்ஸஸ் பவுண்டரிஸ் ட்ரை பண்ணாரு அப்படின்னா ஒரு 40-45+ பார்ட்டிசிபென்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜா. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15+ இருந்து ஒரு 20+ பார்ட்டிசிபென்ட்ல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ராபின்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா வில்லியம் சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட், செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லாவே டேக்கன் பண்ணி பிளே பண்ணிடுறாரு. அது ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை வந்து இழந்துடுறாருங்க. அது பைசல ஆப்பர் டீம்ல தீக்ஷனா இருக்காரு, அஸ்ரங்கா இருக்காங்க. ஸோ இந்த 2 மெயின் பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு வில்லியங்க பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாக இருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது வேணா இப்படி இருந்து நம்ம அதாவது ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வில்லியம் கிட்ட நம்ம ஆவரேஜா 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமான பிளேயர் தான், நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ரன் கிடைக்கும். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 2 பிளேயருமே விக்கெட்டை இழக்காம
கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவர் வரையும் பேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுது, அதுக்கப்புறம் தான் பில்லி அங்க வராரு அப்படின்னா கிட்டத்தட்ட விட்டது நம்ம ஒரு 25+ பார்ட்டிசிபென்ட் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல கிடைக்குமாங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காரு பில்லி. அடுத்ததான் நிக்கோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு T20 வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னா ஒரு 15+ ரன் அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லாத ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஒரு 15+ ரன் அடிக்கிறதுங்கிறத ட்ரீம் டீம்ல வர முடியுமாங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 30+ பார்ட்டிசிபென்ட் அப்படிதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 180க்கு மேலதான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் வயசுல 180+ மேலதான் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அதுல இந்த 30+ பார்ட்டிசிபென்ட்ங்கிறது ட்ரீம் டீம்ல வர முடியுமாங்கிறது பெரிய பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சரி, கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வேணா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ஸ்மால் லீக்கு இவர் சூட்டபிளான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. அடுத்ததா ஜாம்ப்மேன். ஸோ சாப்மேனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சாப்மேனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா அவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் போத் இன்னிங்ஸ்லுமே. ரீசெண்ட் வைஸ்ல T20 மேட்ச் ஒரு ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு 30+ ரன்னுங்கிறத ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் 5 மெயின் பவுலர் 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு பிளிப்ஸ் வந்து இருக்கனால மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பவுல் பண்ண மாட்டாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பேட்டிங்ல ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுக்க ஆவரேஜ் ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அப்படின்னு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 12 ஓவருக்குள்ளார ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சு அவர் நினைச்சு நீங்க ஒரு பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு சாப்மேன். ஸோ காரணம் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா அக்ரெசிவா பிளே பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல தான் வந்து இருக்கு. அதுல சோ நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான் ஒரு கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 8+ பார்ட்டிசிபென்ட் டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 12+ பார்ட்டிசிபென்ட் இவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங் வந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 6 பவுண்டரிஸ் அடிக்கும்போது ஒரு 35+ பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலா இப்பட்டது நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 50+ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு லோ பர்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் டிஃபரன்ஸ் நான் ட்ரை பண்றேன்னா இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இங்க இப்ப அடுத்ததான் நாதன் ஸ்மித். 2 ஓவர் தாங்க வந்து பவுல் பண்றாரு. ஸோ 2 ஓவர் பவுல் பண்றாரு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். டாப் ஆர்டர்லயே 6 பேட்ஸ்மேன் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தது 7th பவுலர்ஸனுக்கு ஸ்மித் இருக்காரு. இந்த 7 பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் தான் நாதன் ஸ்மித் வரதுனால ஸோ பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட் ப்ராபப்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பவுலிங் 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. அதுல இருந்து ஒரு விக்கெட்னால அவர் ட்ரீம் டீம்ல வர முடியாது. ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ற வேணா இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ஒரு சேஃபான பிளேயரா இருக்க மாட்டாரு. அடுத்தது ஃபர்கியூசன். ஸோ ஃபர்கியூசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேட்ச் கிடைக்கக்கூடிய ஒரு 8+ பார்ட்டிசிபென்ட்ங்கிறத ஆவரேஜா வந்து விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியுமா இல்லையா, கம்பல்சரி விக்கெட் கிடைக்குங்கிறத ஃபர்கியூசன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல இஸ்ஜோதி. ஸோ இஸ்ஜோதி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர். லாஸ்ட் 5 மேட்ச்ல 9 விக்கெட் வந்து ஒரு 10 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்காருங்க. லாஸ்ட் 5 மேட்ச் T20 ரெக்கார்டை பார்க்கும்போது 5 மேட்சுக்கு 9 வந்து ஒரு 10 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸா இருக்கட்டும் விக்கெட்டிங் ஆப்ஷனா இருக்கட்டும் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ஜாக்கப் டஃபி. ஸோ ஜாக்கப் டஃபியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இவர் வந்து அந்த 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. அது ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து சேம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் கேட்ச் கிடைக்கக்கூடிய ஒரு 8+ பார்ட்டிசிபென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது அதாவது போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு, சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் குசல் மெண்டிஸ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா அசரங்கா, துனித் வெல்லல்கே அண்ட் தீக்ஷனா. இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். நான் பர்டிகுலரா துனித் வெல்லல்கே போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பேன். நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா இவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கோங்க. பட் நான் என்னோட டீம்ல போத் இன்னிங்ஸ்ல இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல
கமுன் மெண்டிஸ் பவுலிங் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பார். இன்கேஸ் பவுல் பண்ணல அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் தீக்ஷனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுனா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. அஸ்தோ பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அஸ்தோ பெர்னாண்டோ செகண்டா பவுல் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ண வச்சீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன். கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 3-4 டீம்ல செகண்டா பவுல் பண்ணும்போதுன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிசங்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பெர்னாண்டோ போத் இன்னிங்ஸ்லயுமே டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% பிளேயர் தான். போத் இன்னிங்ஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ரிஸ்கா ட்ரை பண்றேன்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. குசல் பெரேரா சேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அஸ்ரங்கா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அஸ்ரங்கோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா அஸ்ரங்காக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்ததா நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்னர் அண்ட் ஜோதி கிளென் பில்ப்ஸ். இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் மிச்சல் ஹட்சாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ண ரிஸ்க்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபரன்சிபிக்கா ட்ரை பண்றவனா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ராபின்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. வில்லியன் சேம் இவரும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் ஜாம்பன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்சிபிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. T20 நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் இன்கேஸ் ஏதோ ஒன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலா ஸ்கோர் கொடுத்தாலும் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது. அந்த கேட்ச் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ரொம்ப இருக்கும். டிஃபரன்ஸ் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் தாராளமா வந்து கொடுத்து பாருங்க. கிளென் பில்ப்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நாதன் ஸ்மித் ஸ்மால் லீக்கு ரொம்ப ஒஸ்டர்ன் பிளேயர் தான் சொல்லுவேன். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தாங்கன்னா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபெர்குசன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். அடுத்ததா ஜாகா டஃபி. இவரு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. ஓகே, அடுத்ததான் இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கடை யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா அஸ்ரங்கா கேப்டன்ஷிப்புக்கு ஒத்த பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ரங்கா தான் இருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா குசல் மெண்டிஸ்க்கு ஒன்னொரு டீம்ல கேப்டன்ஸ் கடை ட்ரை பண்ணி பாருங்க. துனித் வெலலுக்கு தீக்ஷனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கடை. இதுல அதர்வைஸ் கமுன் மெண்டிஸ் இந்த மேட்ச் பவுல் பண்ணாரு. பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பவுலிங் 6th பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் டெலிகிராம்ல அப்ப வந்து லைனப்ஸ் வந்து சொல்றேன். அப்படி பவுல் பண்ணாருன்னா இவரு கூட நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கிளென் பில்ப்ஸ் அல்லது மிச்சல் ஸ்டார்னர் இந்த 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயருக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதான் கிராண்ட் லீக் ட்ரை பண்ண அப்படின்னா ஜோதிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் லோக்கி ஃபர்கியூசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஃபரன்ஸ் ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மெச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டீம்லயாச்சும் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.